2 55 வரைக்கும். பலவானே ஏன் பொல்லாப்பில் பெருமை பாராட்டுகிறாய்? தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது. நீ கேடுகளை செய்ய எத்தனம் பண்ணுகிறாய். கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரங்கன் கத்தியை போல் இருக்கிறது. நன்மை செய்கிறதை பார்க்கலும் தீமையையும் யதார்த்தம் பேசுகிறதை பார்க்கலும் பொய்யையும் நீ விரும்புகிறாய். கபடமுள்ள நாவே சகல வார்த்தைகளும் சங்கரிக்கும் சகல வார்த்தைகளும் நீ விரும்புகிறாய். தேவன் அவர்களை இராதபடிக்கு அழித்து அவர்களை பிடித்து அவர்கள் வாசஸ்தலத்தில் இருந்து பிடுங்கி நீ ஜீவனுள்ள தேசத்தில் இராதபடிக்கு உன்னை நிர்மூலமாக்குவார். நீதிமான்கள் அதை கண்டு பயந்து அவனை பார்த்து நகைத்து இவன் தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவினையில் பெருமை பாராட்டுகிறவன் இவன்தான் என்பார்கள். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவு மரத்தை போல் இருக்கிறேன். உம்முடைய நாமத்தை என்றென்றைக்கும் துதிப்பேன். நீரே இதை செய்தீர் என்று உம்முடைய நாமத்தை துதித்து உம்மை என்றென்றைக்கும் துதித்து உம் நாமத்திற்கு காத்திருக்கிறேன். உமது பரிசுத்தவான்களுக்கு முன்பாக அது நலமாயிருக்கும். தேவன் இல்லை என்று மதிக்கேட்டவன் தன் இதயத்தில் சொல்லிக்கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறபடியால் நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தெரிகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்தில் இருந்து மனுபுத்திரரை கண்ணோக்குகிறார். அவர்கள் எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அக்கிரமக்காரருக்கு அறிவில்லையோ? அப்பத்தை பச்சிக்கிறது போல என் ஜனங்களை பச்சிக்கிறார்களே. அவர்கள் தேவனை தொழுது கொள்கிறதும் இல்லை. உமக்கு விரோதமாய் பாளையம் இறங்கினவனுடைய எலும்புகளை தேவன் சிதறடிக்க பண்ணினபடியால் பயமில்லாத இடத்தில் அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவன் அவர்களை வெறுத்தபடியால் நீ அவர்களை வெட்கப்படுத்தினாய். இதோ சியோனில் இருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். தேவனே நீர் என் விண்ணப்பத்தை தேவனே உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ரட்சித்து உமது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும். நீர் என் விண்ணப்பத்தை கேட்டு என் வாயின் வார்த்தைகளுக்கு செவிகொடும். அந்நியர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். கொடியர் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். அவர்களுக்கு முன்பாக தேவனை நிறுத்தி நோக்கார்கள். தேவனே எனக்கு சகாயர். ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடு இருக்கிறார். அவர் என் சத்துருக்களுக்கு தீமைக்கு தீமையை சரி கட்டுவார். உமது சத்தியத்தின் நிமித்தம் அவர்களை நிர்மூலமாக்குவார். உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன் கர்த்தாவே. உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது.
அவர் எல்லா நெருக்கத்திலும் என்னை நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களின் நீதி சரிக்கட்டுதலை கண்டது. தேவனே, என் ஜபத்தை கேட்டு என் விண்ணப்பத்தை மறந்திராதேயும். நீர் எனக்கு மறைந்திராதேயும். எனக்கு செவி கொடுத்து உத்தரவு அருளி செய்யும். சத்துருக்களின் கூக்குகளின் நிமித்தமும் துன்மார்க்க செய்யும் இடுக்கத்தின் நிமித்தமும் என் தானத்தில் முறையிடுகிறேன். அவர்கள் என்மேல் பழி சாட்டி குரோதம் கொண்டு என்னை பகைக்கிறார்கள். என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது. மரணதிகில் என்மேல் விழுந்தது. பயமும் நெருக்கமும் என்னை பிடித்து அருகளிப்பு என்னை மூடிற்று. அப்பொழுது நான், புறாவை போல் எனக்கு சிறகுகள் இருந்தால் பறந்து போய் இளைப்பாறுவேன். நான் அலைந்து திரிந்து வனாந்தரத்தில் தங்கியிருப்பேன். பெருங்காற்றுக்கும் பூசலுக்கும் தப்ப தீவிரித்து கொள்ளுவேன். ஆண்டவரே, அவர்களை அழித்து அவர்கள் பாஷைகளை பிரிந்து போக பண்ணும். கொடுமையும் சண்டையும் அவர்கள் நடுவிலே அவர்கள் நகரத்திலே கண்டேன். கொடுமை அவர்கள் இரவும் பகலும் அதன் மதில்கள் மேல் சுற்றி திரிகிறார்கள். அப்பொழுது அக்கிரமும் வாதையும் அதன் நடுவில் இருக்கிறது. கொடுமையும் அதன் நடுவில் கேடுபாடுகள் அதன் நடுவில் இருக்கிறது. கொடுமையும் கபடும் அதன் வீதியை விட்டு விலகி போகிறதில்லை. என்னை நிந்திக்கிறவன் சத்துரு அல்ல. அப்படி இருந்தால் சகிப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டுகிறவன் பகைஞன் அல்ல. அப்படி இருந்தால் மறைந்திருப்பேன். எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனும் நீயே அவன். நாங்கள் ஒருமித்து கூட்டம் கூடி இன்பமான கூட்டம் கூடி ஆலோசனை பண்ணி தேவாலயத்துக்கு போனோம். மரணம் அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக அவர்கள் உயிரோடே பாதாளத்தில் இறங்குவார்களாக. அவர்களுடைய வாசஸ்தலங்களும் அவர்கள் உள்ளந்திரியங்களும் பொல்லாங்கு இருக்கிறது. நான் தேவனை நோக்கி கூப்பிட்டேன். அவர் என்னை ரட்சித்து அந்த சந்தி மத்தியான வேளையிலும் நான் தானத்தில் முறையிடுவேன். அவர் என் சத்தத்தை கேட்பார்.
திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள். என்னை எதிர்த்தார்கள். அவர் எதிர்த்தார்கள். அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்தோடே மீட்டார். ஆதிமுதலானவர் கேட்டு அவர்களுக்கு பதிலளிப்பார். அவர்களுக்கு மாறுதல் ஏற்பட்டதினால் அவர்கள் தேவனுக்கு பயப்படாமல் போனார்கள். அவன் என்னோடு சமாதானமாய் இருந்தவனை நோக்கி தன் கையை நீட்டி தன் உடன்படிக்கையை மீறி நடந்தான். அவன் வாயின் சொற்கள் மென்மையிலும் மெதுவானவைகள். அவனுடைய யுத்தம். அவனுடைய வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள். அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள். ஆனாலும் அவர்கள் ஆனாலும் அவைகள் உருவின பட்டயம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். தேவனே நீர் அவர்களை அழித்து அழிவின் குழியில் இறங்க பண்ணுவீர். அவர்களின் ஆயுளின் இரத்த பிரியரும் சூதுள்ள மனுஷரும் அவர்களின் ஆயுளின் நாட்களில் பாதி வரியிலாகிலும் அவர்கள் பாதி வரையிலும் பிழைத்திருக்க மாட்டார்கள். நானோ உம்மை நம்பி இருக்கிறேன். ஆமென்.